இப்போ நீங்கள் அவரோட நேரடியாக பழகியவர் அல்லது அவரோட பயணத்தில் நீங்கள் திரு பிரபாகரனை சந்திக்கிறீங்க, கூட நீங்கள் தான் இருக்கீங்க. அதுக்கு பிறகும் வெவ்வேறு அக்கேஷன்ஸில் நீங்கள் திரு சூசை அவர்களோட உரையாடலே வந்து உங்கள் மூலமாக தான் அவருக்கு போகுது அப்படின்றீங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போவாது திரு சீமானோட நீங்கள் வந்து இதெல்லாம் தவறு அப்படிங்கிறதோ அல்லது நீங்கள் இப்போ இன்றைக்கி வைக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் நீங்கள் அவரோட பேசியிருக்கீங்களா நேரடியாக? ஏன்னா நேரடியாக தொடர்பில் இருந்து ஒருத்தர் தானே. எத்தனையோ தடவை பேசியிருக்கு, கோவப்பட்டிருக்கேன் அவர்கிட்ட. இதை விட இன்னொரு இன்சிடென்ட் சொன்னால், இவர் வந்து தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறான்னு தெரில. அது அவருக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு இருந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு அந்த ஒரு 2009க்கு முன்னாடி ஒரு சூழலில் 2009 சாரி இறுதிக்கிட்ட போர் சூழலுக்கு பிறகு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி நடந்திருந்தது. அப்போ நான் வீட்டில் இருந்தேன். அப்போ வைகோண்ணா திருமணம்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் சீமானன்னு வந்தார். வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு வந்தார். என்னங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது சாப்பிட்றதா கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தா ஒரு பர்சனை கூட்டு வந்து நிப்பாட்டுறாரு. நான் பயங்கர ஷாக் ஆகி அவர் கத்துனேன். முதல்ல அவர் வந்து நான் வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசினா அதான் முதல் தடவை. அவர் யார் அப்படின்னா சிரஞ்சீவி மாஸ்டர்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கான உளவு பிரிவோட பொறுப்பாக இருந்தவர். அவர் புலிகள் அமைப்பில். ஆமாம், நீங்கள் கூட இடையில ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. பொட்டமான்லாம் எனக்கு அப்படின்னு ஒரு டேஷ் சொல்லி பேசியிருப்பார். அது இவர்கிட்ட தான். அது அவரை கூட்டு வந்து வீட்டில் சீமான் பேசியதாக வெளியான அந்த ஆடியோ பொட்டமான் குறித்து பேசியதாக இல்லை, அவர் தான் பேசினார். அது உண்மைதான். உண்மைதான். எவிடென்ஷியலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படி நான் என்னோட ஃபோட்டோவும் வீடியோஸையும் வந்து நான் வந்து ஜியோ ட்ராக்கிங்கோட வச்சுருக்கேனோ ஈஸியாக அதை பண்ண முடியும். சரி. ஸோ யாருமே அதை வந்து கண்டுக்கல. இதே புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் சரி, இங்கே உள்ள ஊடகங்களும் சரி, யாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அது அவர் கடந்து போயிட்டுருக்காரு. அவர் வேற ஒரு லீகில் போயிட்டுருக்காரு அண்ணன். அப்போ அவர் கூட்டு வந்து நிப்பாட்டார். நான் அவர்கிட்ட சொல்ல, என்னங்க கொஞ்சமாக அது அறிவு இருக்கா உங்களுக்கு? அவர் ஊரே தேடிட்டு இந்த ஆளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்களே, எனக்கும் சிக்கல் அவருக்கும் சிக்கல்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ சும்மா உனக்கு உடம்பு சரியில்லை நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அறிவே இல்லையான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சது தான். மறுநாள் காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கியூபன்ஸ். இப்படி தான் பல பேரை அவர் மாட்டி விட்டுருக்காரு, கோர்த்து விட்டுருக்காரு. அவர் உண்மையிலே தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாருன்னு தெரியாது. லிஸ்ட்டு எங்கள்கிட்டையும் இருக்குது. யாருக்கெல்லாம் இவரால் நடந்துச்சு. தம்பியான ஒரு பொறுப்பாளர், கயல், இப்படி நிறைய பேர் இவரால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, உள்ள கைதானவங்க இருக்காங்க. என்ன நோக்கத்தில் அவர் செய்கிறாருன்றதே தெரியாது. அவரோட நோக்கம் என்ன, அது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற ஆளாக இருக்கார். ஒரு நிமிஷம் இப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி இந்த கேரக்டர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க?